ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலுக்கு வாக்களிப்பதற்காக நான் வந்து வாக்களித்து விட்டு வெளியே வந்திருக்கின்றேன். மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு பெருவாரியாக வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில நான் இந்த உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியும் வெற்றி பெற்றுவிடும், மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு. ஆனால் அதற்காக உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றாமல் இருந்துவிடக் கூடாது. எனவே ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய பொதுமக்கள் அனைவரும் தயவு செய்து உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என உங்களை எல்லாம் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 33 வார்டுகளில் 140 கிலோமீட்டருக்கு மேலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சு முத்துசாமி அவரோடு இணைந்து நடந்தே சென்று வாக்கு கேட்டிருக்கின்றோம். அப்படி அந்த வாக்கு கேட்டதனுடைய நிலையில மக்களை எல்லாம் 1 to 1 என்று சொல்லக்கூடிய அளவில் மிக நெருக்கமாக 2 அடி 1 அடி வித்தியாசத்தில் அவரோடு கலந்து பேசியிருக்கிறோம். அவர்கள் கேட்கின்ற பல்வேறு அவருடைய பிரச்சனைகள் குறைகளுக்கெல்லாம் நாங்கள் தீர்வுக்கு வழி சொல்லி இருக்கிறோம். இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா போகின்ற பொழுது இதையெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட சொன்னோம், இதெல்லாம் நடந்துருச்சு, ஆனா இந்த ஒண்ணு மட்டும் நடக்கல அப்படின்னு சொல்லி எங்க இடத்துல உரிமையாக கேட்கின்ற நிலையெல்லாம் பார்த்தோம். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த வேட்பாளரும், அதுவும் ஆட்சி 4 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்து சென்று, ஏன்னா பொதுவாகவே ஆட்சியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, அது கூட அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லாமல் மக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்று எங்களிடத்துல பேசியிருக்கிறார்கள். அதனால அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ் தேசிய பேசக்கூடிய சீமான் அதை பத்தின பாருங்க சார். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய மதிப்பீடே நான் போடல. 46 பேர் வேட்பாளர், இந்த 46 ஒண்ணுதான். அதுல நான் முதல்ல நிக்கிறேன், முதல் ஆளா நான் நிக்கிறேன். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால வேற யாரை பத்தியும் நான் யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இல்லை. உங்களுக்கு வாக்கு சதவீதம் எவ்வாறு சார்? வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆர்வத்தோடு ஓட்டு போடுறாங்க. அதனால எப்பொழுதும் கிழக்கு தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகிறதோ அந்த வாக்குகள் அளவுக்கு பதிவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயசூரியன் சின்னம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. இதுவரையில் இது மாதிரியான ஒரு வெற்றி அல்லது இவ்வளவு வாக்குகளை பெற்ற சரித்திரம் இல்லாத அளவிற்கு இது நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 2026க்கு முன்னோட்டமா இந்த தேர்தல் அமையுமா? நிச்சயமாக இந்த தேர்தல் 2026க்கு முன்னோட்டமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 4 ஆண்டு ஆட்சியில எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான செயல்படுத்தி வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த திட்டங்கள் நேரடியாக சென்றடைந்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலே அரசினுடைய திட்டங்கள் ஏதேனும் ஒன்றிலே பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அதை நாங்க பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம், செவி வழியாக கேட்டிருக்கிறோம். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலினுடைய முடிவு 2026ல 234 தொகுதியிலும் எதிரொலிக்கும். ஏன்னா இங்க என்னெல்லாம் நடந்திருக்கோ அதுதான் 234 தொகுதியில் நடந்திருக்கு. அதனால மிகப்பெரிய வெற்றியை மக்கள் இந்த தொகுதியில தருவாங்க. அதே போன்ற வெற்றி 2026லும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து தேவையில்லை. எதிரிகளை வைத்து அது தட் மீன்ஸ் பிஜேபி, அதிமுக போன்றவர்கள் இன்டைரக்டா இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது ஏதாவது களத்துல அந்த மாதிரி பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்குதா அப்பீல்? என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவருக்கு அது போன்ற ஏன்னா நான் சாதாரண ஒரு மனிதன், நான் வேட்பாளர், நான் போயிட்டு இருக்கேன். அதனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுண் அரசியல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பத்தாது, தெரியாது. தலைவருக்கு ஏதோ ஒரு வகையில் அது செய்தி கிடைத்திருக்கலாம், அதனால அவர் அப்படி சொல்லி இருக்கலாம். அதனால அதை பத்தி எனக்கு, ஆனா தலைவர் சொல்லி இருக்கிறதுக்கு நான் அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அவர் சொன்னாருனாக்கா அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். இல்ல அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இல்ல தலைவர் சொல்லிட்டாருங்க. தலைவர் சொல்லிட்டாருனாக்கா அது நம்ம அதுல ஆமா அதுல போய் நான் மறுப்பு கருத்தை சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எல்லா
அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவர் வந்து அவருடைய பார்வையில இருக்குது. அதனால அவருடைய பார்வைக்கு அது தெரிஞ்சிருக்கும், அதனால சொல்லியிருக்காரு.